ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ஏவியரி லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம். அதுக்கு நாம் இன்றைக்கி சாப்பாடு வைக்க போகிறோம். ஓகே, vlog டே நம்பர் 2. லவ் பேர்ட்ஸ் கொண்டு பார்த்துக்கோங்க. ஊடையில் ஒருத்தன் வரான், அவனையும் பார்த்துக்கோங்க. ஆமாம், லவ் பேர்ட்ஸுக்கு நம்ம வந்துட்டு தேனை, அப்புறம் சாதம், பழைய சாதம் வச்சுருக்கோம், அப்புறம் மல்லி இலை, இந்த 3 வைக்க போகிறோம். இது கூட தண்ணி. ஓகேவா? சாதம் வைக்கிறது எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த நார்த் இந்தியாவில் சில லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க வந்து லவ் பேர்ட்ஸுக்கு சாதம் வைக்கிறாங்க, சுடு சோறும் வைக்கிறாங்க, இல்லை பழைய சாதமும் வைக்கிறாங்க. ஸோ நான் வெயில் காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பழைய சாதமாக வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம 3 பார்ட்டிஷன்லேயுமே தினை வச்சாச்சு. அடுத்தது சாதம் வைக்க போகிறோம். தினை வந்து ப்ரோட்டீன், ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். சரிங்களா? பேர்ட்ஸுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்கும். சாதம், தினை, அப்புறம் மல்லி இலை. சாதம் வைக்க போகிறோம். நடுவில் கிண்டல் நிறைய கிளி இருக்குது, அதனால் அதுக்கு நிறைய சாதம் வைக்கிறேன். மற்ற 2 சைடில் இருக்கிறதுக்கும் கம்மியாக வைக்கிறேன். ஓகே, இப்போ சாதம் வச்சோன்னா பாருங்கள் எப்படி ஆர்வமாக வந்து சாப்பிட்றாங்கன்னு. பாருங்கள், அவங்க 2 பேரும் ப்ரீடிங் பேர். ஆக்சுவலாக இப்போ குஞ்சு பொரிச்சிருக்கா, அதனால் ரொம்ப வேகமாக வந்து சாதத்தை சாப்பிட்டுட்டு போகிறா, குஞ்சுகளுக்கு கொடுக்கணும்னு. சரிங்களா? இந்த பச்சை கலர் தான் ஃபீமேல், அப்புறம் இந்த எல்லோ வந்து மேல். இங்கேயும் பாருங்கள், சாதம் வச்சோன்னா எவ்வளோ ஆர்வமாக வந்து சாப்பிட்றாங்கன்னு. ஆக்சுவலாக ஒரு 1 வீக்காக நான் சாதம் வந்து வைக்கலை. ஒரு 1 வீக் ஆச்சு நான் சாதம் வச்சு ஒன்லி தினை, கொத்தமல்லி மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். இது வந்து சாஃப்ட் ஃபுட்டு. தினை வந்து கொஞ்சம் ட்ரை ஃபுட் இல்லையா, சாதம் வந்து சாஃப்ட் ஃபுட்டு, அதனால் ரொம்ப ஆர்வமாக வந்து சாப்பிடுவாங்க. இந்த பார்ட்டிஷனில் ஒரு பேர் இருக்குது. இதுதான் நமக்கு கிஃப்டாக வந்த பேர். ஆக்சுவலாக கிஃப்டாக வந்து அதுலேருந்து தான் இவ்வளோ குஞ்சுகளும் பொறிச்சு நிறைய லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒருத்தி அழகாத்திட்ருக்கா. இந்த ஒயிட் கலரும் ஃபீமேல் தான், அதுக்கு பின்னால் இருக்கிறது மேல். தினை, சாதம் 2மே வச்சாச்சு. இப்போ அடுத்தது மல்லி இலை. மல்லி இலை அவங்க எண்ணிக்கையை பொறுத்து அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன், அவ்வளோதான். கூண்டை திறக்கும்போது கேர்ஃபுல்லாக திறக்கணும். சட்டுன்னு ஃப்ளைட் அவுட் அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய என்கிட்ட மிஸ் ஆகிருக்கு. தண்ணியும் மாற்றணும். ஆக்சுவலாக குஞ்சு பொரிச்சிருச்சுன்னா அதிகமான ஃபுட்டை சாப்பிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பாடு வைக்கணும், இல்லைன்னா அது ரொம்ப சங்கடப்படும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இவன் வந்து ஆர்வமாக எட்டி பார்த்துட்ருக்கான். இங்கே பாருங்கள், இவனும் தான் எவ்வளோ வேகமாக திங்கிறா பாருங்கள். வெஜ்ஜீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நான் நிறைய வாட்டி கேரட்டு, பீட்ரூட்லாம் வச்சுருக்கேன், இவங்க சாப்பிட்டதே இல்லை. பட் இந்த கொத்தமல்லி இலையை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் அது நான் நிறைய வாங்கி போடுவேன். இந்த நடுவில் உள்ள பார்ட்டிஷனில் நிறைய கிளிகள் இருக்குது, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே ஏற வைப்பேன்.
பார்த்து திறக்கணும், இல்லைன்னா டக்குன்னு வெளியில் போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். சம்டைம்ஸ் தண்ணி ஊற்றியே அப்படியே உள்ளே தூக்கி வைப்பேன். சம்டைம்ஸ் டப்பா மட்டும் உள்ளே வச்சுட்டு அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அது மூலமாக தண்ணியை உள்ளே ஊற்றுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் பறந்துடும். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த டைமில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும். அப்போ அவங்க தண்ணி தாகம் எடுக்கும்போது நம்ம தண்ணி உள்ளே வைக்கலாம். ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணலாம். ஓகே, சண்டை போடாதீங்க, சண்டை போடாமல் சாப்பிடுங்க. ஒரே கூண்டில் இவ்வளோ பேர் இருக்கிறதுனால சண்டை நடக்கும். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். வைட் ஆங்கிள் போட்டிருக்கேன். இவங்க ஒரு பேர், அந்த அங்கே உட்காந்துருக்காங்களா அடியில், அவங்க ஒரு பேர். சண்டை வரும். ஓகே, இங்கே பார்ப்போம். இங்கே இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு பேர். இந்த எல்லோ அண்ட் க்ரீன் ஒரு பேர். நல்ல ப்ரீடிங் பேர் ஆக்சுவலாக. 5 முட்டை போட்டுன்னா 5மே குஞ்சு பொறிச்சு அழகாக வளர்த்து விட்ருவா. இந்த பச்சை கலர் வேக வேகமாக சாப்பிடுவா. குஞ்சுகளுக்கு கொடுக்கணுமா அதுக்கு. இவங்க லைஃப் கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. என்னென்னா அந்த ஒயிட்டு கொஞ்சம் உடம்பு முடியல. வயசானதுனாலையானு தெரில, கொஞ்சம் உடம்பு முடியல. காலை கெஞ்சி நடக்கிறா. இவன் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மேல்னே சொல்லலாம். நிறைய ஜோடி சேர்ந்துருக்கான். அதை பற்றின விளாகு நாளைக்கு நம்ம Day 3 பார்க்கலாம். சாரி, இவ பேர் லாலா.